இந்த பாரம்பரிய தேசத்தில் இந்திய கலாச்சாரம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகளில் மூழ்கி போய் இருந்தபோது அதில் பிடிப்பு இல்லாதவர்கள் ஒரு மார்க்கத்தை தேட அப்பொழுது தோன்றப்பட்டதுதான் இந்த புத்த சமூகம் என்று நம்முடைய வாழ்வியல் கருத்து சொல்கிறது. ஆனால் புத்தருடைய பிறப்பு பற்றி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் கிமு 567 அவர் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்வதற்கான சில சான்றுகள் கிடைக்கிறது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று இயற்பெயரை சித்தார்த்தனாக தோன்றிய அந்த சித்தார்த்தன் தான் பிற்காலத்தில் ஆசைகளை துறந்து, நேசங்களை துறந்து, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கின்ற அறநெறியை இந்த மண்ணுக்குள் விதையாய் விதைத்து புத்தராக உருவெடுத்தார் என்று நமக்கு சொல்கிறது. புத்தருடைய வாழ்க்கையை எழுத்தண்ணி படித்தால், அவருடைய வாழ்வியல் நெறிகளை கூர்ந்து கவனித்தால், அவர் வாழ்க்கை நீரோட்டத்தில் நடந்த சம்பவங்கள் ஏராளம் தாராளம்.